தமிழ் மாதங்களில் இரண்டாவது மாதமான வைகாசி என்பது விசாகம் என்ற நட்சத்திரத்தின் பெயரிலிருந்து தோன்றியதாகும். விசாகம் என்றால் மலர்ச்சி என்று பொருள். வாழ்வில் வளத்தையும் வளர்ச்சியையும் மலர்ச்சியையும் தரும் மாதம் என்பதாலேயே வைகாசி மாதம் என்று தனிச்சிறப்பு வாய்ந்த மாதமாக குறிப்பிடப்படுகிறது. சூரிய பகவான் ரிஷப ராசியில் பயணிக்கும் மாதமாகும் இந்த வைகாசி மாதம். மாதவ மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. வைகாசி மாதத்தில் புனித நதிகளில் நீராடினால் 7 ஜென்மங்களிலும் செய்த பாவங்கள் நீங்கும். இந்த ஆண்டு வைகாசி மாதம் மே மாதத்தில் ஆரம்பிக்கிறது. அதாவது 31 நாட்கள் வரப்போகுது இந்த வைகாசி மாதம். 15 அதாவது விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. முதல் நாள்ல விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கும். இது ரிஷப சங்கராந்தி அப்படிங்கிறதும் அழைக்கப்படுகிறது. சபரிமலையில் நடையும் திறக்கும். சங்கடகர சதுர்த்தி விரதம் இந்த மாசத்துல சிறப்பான முறையில கொண்டாடப்படுகிறது. திருவோண விரதம் இருக்கும், ஏகாதசி விரதம் இருக்கும். அதே போல பிரதோஷம், மாத சிவராத்திரி, கார்த்திகை விரதம், சாவித்திரி விரதம், அதே போல வைகாசி அமாவாசை, முதுவேனில் காலம், சந்திர தரிசனம், அக்னி நட்சத்திரம் முடிவு, இது எல்லாமே வைகாசி மாசத்துல இருக்கும். இந்த சதுர்த்தி விரதம், வைகாசி சதுர்த்தியில வர விரதம் மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது. அதே போல சஷ்டி விரதமும் மிகவும் அருமையாக இருக்கும். அதே போல சோமவார விரதமும் இந்த மாசத்துல நாம கடைபிடிக்கும் போது மிகவும் சிறப்பான மாதமா இருக்கும். குடும்பத்துல இருக்கிற கஷ்டங்கள்லாம் போகும். அதே போல ரிஷப விரதமும் நாம இருக்கலாம், ஏகாதசி விரதமும் இருக்கலாம். ஆகையால் அதே போல வைகாசியில வர பௌர்ணமி, சாவித்திரி விரதம் இதெல்லாமே மிகவும் சிறப்பான முறையில சொல்லப்படுகிறது. வைகாசியானது தமிழ் வருடத்தின் 2வது மாதம் ஆகும். சூரியன் இடபராசிக்குள் பயணம் செய்யும் காலப்பகுதியே இந்த மாதம் ஆகும். வளம் தரும் மாதமாகவும் நாம முன்னோர்களால பேசப்பட்டு வருகிறது. அதே போல இந்த மாதத்தை வைகாசி விசாகன் அப்படிங்கிற பேர்லயே இருக்கிறதுனால இந்த தமிழ் மாதம் அப்படிங்கும் போது மிகவும் சிறப்பான முறையில கொண்டாடப்படுகிறது. பொதுவாக மாதங்கள் அத்தனையுமே பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்டு அமைந்துள்ளன. அதிலும் வைகாசி மாதம் பல சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. வைகாசி மாத சிறப்புகள் இன்னும் நிறைய இருக்கிறது. வசந்த வைகாசி அப்படின்னு சொல்லப்படுற வசந்தம் உண்டாக்கக்கூடிய காலநிலை, விழாக்கள், வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுவதால் வைகாசி மாதமானது வசந்த வைகாசி என்று அழைக்கப்படுகிறது. குலதெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகவும் இது கருதப்படுகிறது. சித்திரை முடிந்து வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வணங்க வேண்டிய தெய்வமாக குலதெய்வம் உள்ளது. குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு கும்பத்தை வீட்டில் வைத்தால் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். அதே போல வைகாசி மாதத்தின் சிறப்பு பெயர்கள் என்னன்னா, இந்த மாதத்திற்கு பல சிறப்பு பெயர்கள் உள்ளன. இம்மாதமானது மாதவ மாதம், வைகாசம் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறது. வைகாசி மாதத்தில் பிறந்த கடவுள்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமான் இந்த வைகாசி விசாகத்தில் தான் பிறந்தார். நரனும் சிங்கமும் சேர்ந்த நரசிம்மமூர்த்தி இந்த மாதத்தில் தான் பிறந்தார். புத்த மதத்தை தோற்றுவித்த கௌதம புத்தர் மற்றும் இந்துக்களின் மரண கடவுளான யமதர்மன் ஆகியோர் வைகாசி மாதத்தில் தான் தோன்றியுள்ளனர். அதே போல நாயன்மார்களின் சிறப்பும் இந்த மாதத்தில் உண்டு. அதாவது வைகாசி மாதத்தில் 63 நாயன்மார்களில் திருஞான சம்பந்தர், களச்சிங்கர், சோமாசிமாறன், நமி நந்தி அடிகள், திருநீல நாயக்கர், முருக நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஆகியோர் இந்த மாதத்தில் தான் பிறந்துள்ளனர். அதே போல தெய்வீக திருமணங்களும் இந்த வைகாசி மாதத்துல நடைபெற்று இருக்கு. சிவபெருமான் பார்வதி திருமணமும் முருகப்பெருமான் தெய்வானை திருமணமும் நடைபெற்ற மாதம் இந்த வைகாசி மாதமாகும். இந்த தினம் புண்ணிய தினமாகவும் கருதப்படுகிறது. அதே போல புராண நிகழ்வுகளும் இந்த மாதத்தில் நடந்திருக்கு. சிவபெருமான் உலகை காக்கும் பொருட்டு ஆழகால விஷத்தை உண்டது வைகாசி வளர்பிறை துவாதசியில்தான். வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமானின் நெற்றியில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது 6 குழந்தைகளாக சரவண பொய்கையில் தோன்றியது. ரிஷப விரதத்தை பின்பற்றி இந்திரன் ஐராவதத்தையும் குபேரன் புஷ்பக விமானத்தையும் தங்களது வாகனமாக பெற்றார்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன.
அதே போல வைகாசி மாதம் சிவபெருமானை போற்றி கடைபிடிக்கப்படும் விரதமும் இந்த மாதத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. அதே போல ரிஷப விரதம் என்பது வைகாசி வளர்பிறை அஷ்டமியில் இடவத்தில் அமர்ந்த நிலையில் உள்ள அம்மையப்பரான உமா மகேஸ்வரரை நினைத்து பின்பற்றப்படும் விரத முறையாகும் ரிஷப விரதம் என்று சொல்லக்கூடியது. இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் நமது பாவங்கள் நீங்கும். வைகாசி வழிபாட்டு பயன்களையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதத்தில் வழிபாடுகள் மேற்கொள்ள ஆயுள், செல்வம், புத்திரப்பேறு ஆகியவை கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியும் செல்வமும் செழிக்கும். வைகாசியில் வைகுந்தனை நினைத்தாலும் சுகபோக வாழ்க்கை கிட்டும். வைகாசியில் புனித தீர்த்தங்களில் நீராடி திருமாலை துளசியால் வழிபட நற்பேறுகள் கிடைக்கும். வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரம் கூறுகின்றன. அதே போல வைகாசி மாதத்தில் இந்துக்களுக்கு மட்டுமின்றி பௌத்தர்களுக்கும் சிறப்புக்குரிய மாதமாகும். புத்தர் ஞானம் பெற்றதும் மோட்சம் அடைந்ததும் வைகாசி பௌர்ணமியில் என்பதால் வைகாசி பௌர்ணமியை பௌத்தர்கள் புத்த பூர்ணிமா என்ற பெயரில் கொண்டாடுகின்றனர். யமதர்மராஜனின் அவதார நாளாகவும் வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகிறது. அதே போல வைகாசி விசாகம் வரும் நாட்களில் நாம் விரதம் இருந்து முருகனை வழிபடும் போது மிகவும் சிறப்பான முறையில் அவர்கள் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளால் அத்தனையும் தீரும். அதே போல இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை, குறிப்பாக முருகனின் பிறந்த நாளை இந்த நாளாக நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. இந்த வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் இருக்கும் நாளில் கொண்டாடப்படுகிறது இந்த வைகாசி விசாகம் எனும். அதே போலதான் இந்த வைகாசியையும் விசாகன் என்ற நட்சத்திரத்துக்குரிய மாதமாக இருப்பதால் வைகாசி என்று போற்றப்படுகிறது. முருகனின் அவதாரம் வைகாசி விசாகம். முருகப்பெருமான் 6 முகம், அதாவது கார்த்திகை 6 கன்னிகைகள் மூலம் அவதரித்தவர் என்று பெயர் பெற்ற நாள். இப்போ இந்த மாதத்தில் வழிபாட்டு சிறப்பு என்னன்னா, வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனை வழிபடுவது சகல நன்மைகளையும் தேடித்தரும் என்பது நம்பிக்கை. வைகாசி விசாகத்தில் பிறப்பவர்கள் அறிவு கூர்மையுடன் பல புகழ்களை அடைவார்கள் என்று கருதப்படுகிறது. குழந்தை வரம் வேண்டி விரதம் இருந்து வழிபடுபவர்கள் முருகனுக்கு மிகவும் பிடித்தமான கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து வந்ததால் கண்டிப்பாக விரைவில் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். அதே போல குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுவதற்கு, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை நிலவுவதற்கும் இந்த வைகாசி விசாகத்தை விரதம் இருந்தால் கண்டிப்பாக நிறைவேறும். வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனை வழிபட ஞானமும் எல்லா வகை செல்வமும் கிடைக்கும். உத்தராயண காலத்தின் 5வது மாதம் வைகாசி மாதம். இளவேனில் எனும் வசந்த காலம் இது. வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்று ஏற்கனவே நாம் கண்டிருப்போம். வைகாசி மாதத்துக்கு மட்டுமே இந்த சிறப்பு உண்டு. வளம் தரும் வைகாசி. இந்த வளம் தரும் வைகாசி என்று சொன்னாவே வைகாசி மாதவ மாதம்னு சொல்லுவாங்க என்று நிறைய முன்னோர்களால் நம்ம போற்றப்பட்டு இருக்கிறது. வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நாம நீராடினால் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. வைகாசி என்பதை விசாகம் என்று சொல்லி இப்போதான் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். மேலும் வைகாசி மாதத்தில் பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அதனால வைகாசி மாதத்தை நாம சிறப்புடன் கங்கை ஆற்றிலும் மற்றும் குலதெய்வ வழிபாடும் மற்றும் முருகனுடைய வழிபாடும் மிகவும் சிறப்பானதாக அமைந்து அவர்களுடைய குடும்பத்தில் மேன்மைகள் அடைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதனால் இந்த வைகாசி மாதத்தை அனைவரும் போற்றி நாம நம் வாழ்வில் முன்னேறலாம். நன்றி. என்னுடைய உரை முறைத்துக் கொள்கிறேன். நன்றி, முடிச்சுக்கலாம். நன்றி. சரிப்பா. ஓகே. ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, சொல்லிடுறேன். அக்கா போட்டீங்களா? கேள்வி ஏதாவது இருக்கா? ஜோதிடம் சம்பந்தமா கேள்வி இருந்தா சொல்லுங்க. இல்லம்மா, முடிச்சுக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். என் பேர் துளசி. சொல்லுங்கம்மா. வணக்கம். சொல்லுங்க. எனக்கு இந்த வைகாசி மாசத்துல முருகன் பெருமாள் ரொம்ப விசேஷம் சொல்றாங்க. அந்த இந்த வைகாசி மாசத்துல அதாவது ஒரு 5 சனிக்கிழமை 5 செவ்வாய்க்கிழமையில ஒரு விரதம் இருந்து, அதாவது ஒருவேளை உப்பு இல்லாம சாப்பிட்டு விரதம் இருந்து இது பண்ணா நம்மளுடைய தேக ஆரோக்கியம் நல்லபடியே
இருக்க ஏதோ ரொம்ப நாள் ஒரு பிரச்சனை இல்லை, தேக ஆரோக்கிய பிரச்சனை நல்லபடியா ஆகும் இல்லைங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த ஆமா மாதிரி ஆமா இருக்கலாமா? அது அப்போ உண்மைதானுங்கம்மா. அது ம் உண்மைதான். ம் அதே போல வைகாசி விசாகத்தன்று திருச்செந்தூர் கடல் அலை போல இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆ அது மாதிரி. ம் அந்த வைகாசி விசாகத்துல திருச்செந்தூர், அதாவது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய போர் செய்யக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் ம் அங்கேதான் நமக்கு வந்து நர- ம் ஆஹ் இவரை வந்து நரகாசன் கொன்று. ஏன்னா ம். நான் மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், இப்போ ஜென்ம சனி. இப்போ எனக்கு வந்துட்டு 70 இயர்ஸ் ஆகுது, எனக்கு இப்போ நடந்துன்னு இருக்குது. ம். அதனால கொஞ்சம் உடம்பு இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இதுவாச்சு. அதனால நான் மருந்து மாத்திரை சாப்பிட்றேன். அதுவும் கடவுளுடைய இதுவும் நான் அப்பப்போ கந்த சஷ்டி படிக்கிறது செய்தெல்லாம் இது பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றதுனால அது இந்த கண்டினியூவாக அந்த மாத்திரைங்க சாப்பிட்றதுனால இந்த உடம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஒரு மாதிரி புள்ளியாக வருது. அந்த ஒரு காரணத்துக்காக நான் முருகனுக்கு ஒரு பூஜை வந்து பண்ணலாமா அப்படின்றது தான் நான் கேட்டேன் நான். இல்லைங்கம்மா, அந்த வைகாசி மாசத்துல நீங்க ஃபர்ஸ்ட் நாளே போயிட்டு நீங்க ம் புண்ணிய நதின்னு சொல்லக்கூடிய ம், எந்த ஆத்துல வேணாலும் நீங்க குளிச்சுட்டு வரலாம். அதே போல கொடுமுடி அப்படிங்கிற இடத்துல கூட நீங்க போயிட்டு வரலாம். ம் அது மேற்கு நோக்கி வருது இல்லையா, போகுது. ம் அப்படிங்கும் போது மேற்குனாவே ம் சரவணன் சொல்லும். சரிங்களா? சரி அதனால சரிங்க. நீங்க அங்க கூட போயிட்டு வரலாம். ம் ம். இப்போ வேற எதுவும் தொந்தரவு இருக்காது, இப்போ உடம்புக்கு ஓரளவுக்கு நல்லாயிடும் இல்லைங்களா இந்த சளி இது அப்படின்னா இருக்கிறதுனால? நீங்க வந்து அஹ், ஆஹ், நம்ம பெருமாள் இருக்காரு இல்லையா, ஆ சொல்லுங்க. அவரை வணங்கிட்டு வாங்க. ம் வைத்தியர் ஆ அப்படின்னாவே ம் நம்ம பயகிரிவரா இல்ல இன்னொருத்தர். ம் ஆ வைத்தீஸ்வரன். ஆஹ் வைத்தீஸ்வரன். அதுவுமே வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு கூட நீங்க போயிட்டு வரலாம். இந்த வைகாசி ம் மாசத்துல ம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு கூட போயிட்டு வரலாம். தன்வந்திரி மந்திரமா? தன்வந்திரி. ஆ ஆ சரி, அது தன்வந்திரி மந்திரம் தெரியும் எனக்கு, சொல்கிறேன், அதுவும் சொல்கிறேன். வேணா உங்களுக்கு நான் எடுத்து நம்ம இல்லை குரூப்ல இருக்குது வேணா என்கிட்ட. போட்டு விடுறேன். ம், இல்லை இருக்குது என்கிட்ட இருக்குது. இருக்குங்களா? சரி. என்கிட்ட இருக்குது, நான் சொல்கிறேன். அந்த அதாவது மந்திரம் என்கிட்ட இருக்கு. கோவில்ல எந்த கோவில்ல தன்வந்திரி பகவான் இருக்காரோ ஆ அவருக்கு போயிட்டு ஆ அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சரி அர்ச்சனை சரி சரி. பண்ணிட்டு ஆ அர்ச்சனை சரி. பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த நோயெல்லாம் அவர் தீர்த்து வச்சிருவாரு. ம் சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. பகவான்கள் வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அந்த செயலை வந்து செய்யக்கூடியது ம் தனித்தனியா ஒரு கடவுளையும் நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் ம் போது எந்த பிரச்சனைக்கு யார அணுகணும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் எல்லாருமே. அது சரி. ம். சரிங்கம்மா, நன்றிகள்ம்மா, சரி. நன்றிகள். நன்றி நன்றி நன்றி. நல்லதுங்கம்மா. நன்றிம்மா, முடிச்சுக்கலாம். நன்றி.